பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகியினுடைய மறைவுல, அதாவது அவங்க இறுதி சடங்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஒரு சில சலசலப்புகள் நடந்ததா மாரியான அப்டேட் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஏன் அந்த இடத்துல இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? என்ன காரணத்துக்காக நடந்துச்சு? அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். மூத்த நடிகையான சௌகார் ஜானகி அம்மா அவங்களுடைய 94வது வயதில உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலமாயிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா, கிட்டத்தட்ட 60, 70 ஆண்டுகள் அவங்க திரைப்பயணத்தில தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்பொழுது, கண்டிப்பா அவங்களுடைய சொத்துக்கள் அதிகமா தான் இருந்திருக்கும். ஸோ, அந்த இடத்துல சடங்கு செய்யும்போது, அவங்களுடைய மகனும், மகள்களும் அதாவது சௌகார் ஜானகி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, 1 மகன், 2 மகள்கள் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல சொத்துக்காக ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்து கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல இருந்த பெரியவங்க தான் அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா பழம்பெரும் நடிகை, ரொம்ப பெரியவங்க, மதிப்போட, மரியாதையோட, செல்வாக்கோடு வாழ்ந்தவங்க. கடைசி நிமிடத்தில வந்து சண்டை போட்டு அந்த இடத்த வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்டு தான் 3 பேருமே கொஞ்சம் அமைதியா இருந்திருக்காங்க அந்த இடத்துல. பொதுவாவே எல்லாருடைய இறப்புலயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். எல்லாருடைய இறப்புலயுமே அந்த கடைசி நிமிடத்துல சொத்துக்காக கூட பிறந்தவங்க, வீட்ல இருந்தவங்க, வாழ்ந்தவங்க, வந்தவங்க அப்படின்னு எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நடிகைகள் அப்படின்னு மட்டும் கிடையாது. சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலுமே, அவங்க வச்சிருக்கக்கூடிய சொத்து சின்னதா இருந்தாலும் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது எதனால வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியான புரிதல் இல்ல இந்த இடத்துல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றது வரவே வராது. ஏன் இந்த விஷயத்துக்காக மட்டும் எல்லா இறப்பு சம்பவங்களிலுமே பிரச்சனை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இத நெறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த 2026ஆம் வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய திரை பிரபலங்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க. ஸோ திரையுலகத்துக்கு பொறுத்தவரைக்கும் நெறைய இழப்புகள் தான் ஏற்பட்டுட்டுருக்கு. பாரதிராஜா சார தொடர்ந்து பாக்கியராஜ் சார், பாக்கியராஜ் சார தொடர்ந்து ஜானகி அம்மா, ஜானகி அம்மாவ தொடர்ந்து இப்ப சௌகார் ஜானகி அம்மா அப்படின்னு நெறைய பேர் திரையுலகத்தில தான் இழப்புகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இதே பிரச்சனைய பாக்கியராஜ் சாருடைய இறப்புல வந்து நம்ம வந்து பார்க்கல. ஏன்னா, பாக்கியராஜ் சாருக்கு வந்து ஒரே ஒரு மகன் தான் அப்படிங்கும்போது, அங்க சொத்துக்காக பிரச்சனை அப்படின்லாம் எதுவும் வரல. சௌகார் ஜானகி அம்மா இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள 3ஆ வந்து சரிபாதியா வந்து பிரிச்சு குடுத்துருந்தாங்க. யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவங்க இறப்புக்கறதுக்கு முன்னாடியே வந்து உயில் எழுதி வச்சிருந்தாங்க. இருந்தாலுமே கூட, அவங்க இன்னொரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. அதுதான் இப்ப இந்த இடத்துல பிரச்சனைய வந்து ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து ஏதாவது ஒரு பகுதிய நலிவற்றவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, திரைத்துறைக்கு வந்து திறமை இருந்தும் வர முடியாம தவிக்கக்கூடியவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, இப்ப அத எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து செயல்படுத்துறது அப்படின்றது தான் பிரச்சனை. ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா, அத நம்ம பிரிக்கும் பொழுது 3ஆ பிரிக்கிறோம். அப்ப அந்த 3 பேத்துல எந்த பங்குல வந்து குடுத்து அவங்களுக்கு வந்து உதவி பண்றது? ஏன்னா, அவங்களுடைய கடைசி ஆசை அப்படின்னு இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மகனும், மகளும் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கடமை அப்படிங்கிறது தன்னுடைய அப்பா, அம்மாவினுடைய கடைசி ஆசைய நிறைவேற்றுவது தான். ஸோ, அவங்க வந்து ஆசைப்பட்ட விஷயம் இது. அத வந்து நம்ம எப்படி செய்யறது? யாருடைய பங்குல இருந்து கொடுக்க போறோம்? ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கு அப்படின்னா கூட, உதாரணத்துக்கு அந்த வீட்ட நம்ம விக்கிறோம் அப்படின்னா, அதில நம்ம எப்படி வந்து கொடுக்க முடியும்? அப்படின்ற மாரி தான் இவங்களுக்குள்ள வந்து சண்டை நடந்திருக்கு. ஸோ, அத அங்க இருந்தவங்கலாம் சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஸோ, இந்த இடத்துல அவங்க 3 பேரும் தான் கலந்து முடிவு பண்ணணும். ஓகே. அம்மாவுடைய ஆசை இது. எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி, அவங்க நெனைச்ச மாரி, ஆசைப்பட்ட மாரி செஞ்சிடலாம். யாரோ ஒருத்தங்க வந்து பயனடையட்டும் அப்படின்னு வந்து அவங்க நெனைச்சாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பிரச்சனை வராது. இருந்தாலுமே கூட அவங்களுடைய பாடிய வச்சுட்டு அந்த இடத்துல சண்டை போடுறது அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நம்ம இதே மாரி ஒரு பிரச்சனைய பாரதிராஜா சாருடைய ஃபேமிலிலயும் பார்த்தோம். அவருடைய இறுதி சடங்குலயும் பார்த்தோம். ஏன்னா, அவருடைய இறுதி சடங்குல அவருடைய பாடிய வச்சுட்டு தான் அவங்களுடைய மருமகளும், மகளும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதே சொத்துக்காக தான் அவங்களும் வந்து சண்டை போட்டுட்டாங்க. ஏன்னா மகளும் பார்த்தீங்கன்னா வெளியில தான் இருந்தாங்க. மருமகளும் வந்து தனியா தான் இருந்தாங்க. ஸோ யாரும் கடைசி நேரத்தில அவர பார்த்துக்கல அப்படின்ற மாரியான கோவம் இருந்துச்சு. ஆனா சொத்து அப்படின்னு வரும்போது மட்டும் பாகப்பிரிவினைக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதையும் அங்க இருந்தவங்க நெறைய பேர் தடுத்திருந்தாலுமே கூட ராதிகா மேம் தான் வந்து லாஸ்ட்டா டீல் பண்ணி விட்டாங்க அந்த விஷயத்த அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஜூன்ல தான் வந்து அவர் இறந்திருந்தாரு. இந்த விஷயத்த நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சேம் ப்ராப்ளம் தான் இப்பயே சௌகார் ஜானகி அம்மாவுடைய இடத்துலயும் வந்து நடந்திருக்கு.
ஸோ ஒவ்வொரு இறப்பு அப்படின்ற அந்த துக்க நிகழ்வுகள் நடக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே இந்த விஷயம் வந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. இது வந்து இப்போலாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. காலங்காலமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்க, இறப்பு அப்படின்னா அந்த பாடி எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் பண்ண போகிறாங்களோ, என்னென்ன பாதிப்புலாம் வரப்போகுதோ, யாரெல்லாம் அடிச்சுக்க போகிறாங்களோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன் எல்லாமே வந்து இந்த இறப்பில் தான் வந்து ஏற்படுது அப்படின்றதுக்கான முக்கிய காரணமே வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்றது தான். ஏன்னா அவங்க இல்லை, அவங்க இருந்த வரைக்கும் எல்லாரும் அமைதியாக தான் இருந்தாங்க. அவங்க இல்லை அப்படிங்கும்போது தான் அதை வந்து பெருசாக பிரச்சனையாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ சௌகார் ஜானகி அம்மாவுடைய வீட்லேயும் வந்து நடந்திருக்கு. இதை பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இறுதி சடங்குகளானது நல்லபடியாக நடந்திருக்கு. ஸோ இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் தான் வந்து இவங்க முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் இதில் சண்டையோ பிரச்சனையோ பண்ணுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து கிளியராக எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. பின்னாடி வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாதுன்றது தான் அவங்க வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு வித்தியாசம்லாம் காட்டாமல் 3 பேத்துக்குமே சரிபாதியாக வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க 3 பேத்துக்கு அவங்க அவ்வளோ சொத்துக்களை சரிபாதியாக பிரித்து கொடுத்துருந்த போதுமே கூட நலிவற்றவர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக நீங்கள் செய்யுங்க, கொஞ்சம் ஒரு பங்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த இவங்களால வந்து அதை செய்ய முடியாமல் அதுக்காக வந்து ப்ராப்ளம் பண்ணுறது அப்படிங்கிறது இது எல்லாருடைய கவனத்தையும் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலுமே கூட அவங்க கடைசியாக யாருக்காவது வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை அவங்க செய்யணும்னு நினச்சா கூட தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கன்னா இப்போ தோணுது. அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ உயர்வானதாக இருந்திருக்கு. ஏன்னா வறுமை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சௌகார் ஜானகி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க 19 வயசில் வந்து திருமணம் பண்ணவங்க. அந்த டைமில் அவங்களோட குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தான் அவங்க திரைக்கே வந்தாங்க, நடிக்க வந்தாங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பண்ணாங்க. அப்போ அவங்க நடிக்க வந்த போதே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குழந்தையோடு வந்தாங்க. யாருமே வந்து ஃபேமிலி அப்படின்னு உள்ளே போயிட்டாங்கன்னா வீட்டில் வந்து குடும்பம் பிள்ளைங்க அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை இல்லை உனக்கு திறமை இருக்குது, நீ நடிச்சின்னா நல்லபடியாக வந்துடுவ அப்படின்னு ஒரு கணவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இந்த காலகட்டங்களில் இந்த பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வறுமையினுடைய மகத்துவம் தெரியும். அதனால தான் என்ன மாதிரி யாரும் வந்து கஷ்டப்படக்கூடாது, திறமை இருந்து வாய்ப்பு கிடைக்காம போயிடக்கூடாது. சௌகார் ஜானகி அம்மாவுக்காவது வாய்ப்பு கிடைச்சிருச்சு உடனே. மற்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போவும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ திறமை இருந்துமே கூட ஒரு சரியான மேடை கிடைக்காம காத்துட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. திரைத்துறையில் வந்து வேலை செய்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ சாதாரணமாலாம் சினிமாவில் பணம் சம்பாதிச்சிட முடியாது. நல்லா உழைக்கணும், திறமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எல்லாம் எல்லாருமே டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலுமே கூட அவங்களுடைய நடிப்பு திறமையை மட்டும் வச்சு தான் வெளியில் வர முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சௌகார் ஜானகி அம்மா செய்திருக்கக்கூடிய செயல் பார்த்திங்கன்னா பாராட்டத்தக்க தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.